வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 10th மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.8ல் 10 சம் பாருங்கள். இஃப் எஸ்என் கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் அப் டு என் டேர்ம்ஸ். ஓகே, ப்ரூவ் தட்னு கொடுத்துட்டாங்க. அதாவது எஸ்என் வந்து இந்த டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் into x power n minus 1 divided by x minus 1 minus y square y power n minus 1 divided by y minus 1. ஓகேவா, இதை பார்த்தாவே தெரியுது நம்மளுக்கு ஜிபியில் இருக்குன்னு. ஏன்னா அதுக்கு தான் ஆர் பவர் n மைனஸ் 1 அந்த மாதிரி ஃபார்முலா வரும். ஓகேவா, இது பார்த்தாவே நம்மளுக்கு ஜிபின்னு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் we have to prove it. ஓகேவா, எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என். நம்மளுக்கு தான் ஆல்ரெடி எஸ்என்னே தெரியுமே, இந்த டேர்மே கொஷனில் கொடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படி எழுதிக்கிங்க, ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டு எஸ்என் என்ன கொஷனை கொடுத்துருக்காங்களோ அப்படியே we have to take it and write it. ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். ஓகே, அப் டு என் டேர்ம்ஸில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது ஃபர்தராக இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், இந்த எக்ஸ்ஒய் இந்த எக்ஸ்ஒய்யை ஒவ்வொரு டேர்ம் கூட உள்ள எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 1 2 3 டேர்ம்ஸ் கூட நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ வி ஹாவ் ரைட் லைக் தட் எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது ஒரு டேர்ம். அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது தேர்ட் டேர்ம் கூட ப்ளஸ் போட்டுக்குங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இங்கே இருக்க டேர்ம். ஓகே, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். ஓகே, அப் டு என் டேர்ம்ஸ். அது கடைசி முடி எழுதிட்டே வரணும், அப் டு என் டேர்ம்ஸ். இப்போ இதில் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் எடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ் ஒய் எப்படி வரும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இதில் ரெண்டு கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இப்படி கிடைக்குமா. இங்கே பார்த்தாவே தெரியுது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே, இந்த டேர்ம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகே, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏ இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயரும் பி இருக்க இடத்துல ஒய் ஸ்கொயர். இந்த டேர்ம் பாருங்களேன், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது எது கூட ஃபார்மேட்டாக இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஏ கியூப் பி கியூப் ஐடென்டி தான் இது. நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ் கியூப் ஒய் கியூப் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஃபார்முலா எக்ஸுக்கு நேராக இது ரெப்ரசன்ட், ஏன்றது ரெப்ரசன்ட் எக்ஸை, அப்போ எக்ஸ் கியூப், இங்கே பின்றது ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணும், ஒய் கியூப். ஓகே, ப்ளஸ் போட்டுட்டு எக்ஸ் கியூப் ஒய் கியூப். ஓகே, இந்த டேர்முக்கு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது எந்த ஐடென்டிட்டியில் இருக்குன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஏன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் சேம் அதே தான் வரும். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கோங்க. இதை பாருங்களேன், இது வந்து ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4 உள்ளே மல்டிபிள் பண்ணுவோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 மாறும். ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 தான் கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் அப் டு என் டேர்ம்ஸ். ஓகேவா, ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபர்தராக. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 டு அப் டேர்ம்ஸ். இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குது ஒய் டேர்ம். அப்போ எக்ஸில் ஒரு டேர்மாகவும் மைனஸ் போட்டுட்டு ஒயில் ஒரு டேர்மாகவும் எழுதிக்கலாம். ஓகே, ரெண்டாவது செப்பரேட்டாக பிரித்து எழுதிக்கலாம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 அப் டு என் டேர்ம்ஸ். இது ஒரு டேர்மாக எழுதிட்டு மைனஸ் வெளியே இன்புட் பண்ணிவிட்டு உள்ளே ப்ளஸ்ஸாக மாற்றிக்குங்க, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் y power 4. ஓகே, அப் டு n டேர்ம்ஸ். இது முடியும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபர்தராக we have take GP ஃபார்முலா. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவங்க எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஒய் பவர் n மைனஸ் 1. இது வந்து எஸ்என், அது ஜிபியில் எஸ்என் ஃபார்முலா கூட. ஸோ இங்கே ஒவ்வொரு டேர்முக்குமே ஓகேவா, இப்போ இந்த டேர்மில் ஏன்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு. ஓகே, ஒவ்வொரு டேர்முக்கு பாருங்கள், இந்த டேர்முக்கு ஏன்னு எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர். ஆர் வேணும் அப்படின்னா எக்ஸ் கியூப், அதாவது R2 டிவைடட் பை R1 எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல்னா ரிமைனிங் எக்ஸ் இருக்கும், 1 விட எக்ஸ்ன்றது கிரேட்டர் தன். ஓகே, அப்போ ஃபார்முலா என்ன வரும், எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதே சேம் ஃபார்மேட் தான் ஒய் ஸ்கொயருக்கு. இப்போ ஒய்ன்றதுல இது ஏன்றது ஒய் ஸ்கொயராக இருக்கும், ஆர்ன்றது ஒய்யாக இருக்கும். ஓகே, கிரேட்டர் தென் 1. ஓகே, அதே சேம் ஃபார்முலா தான். அப்போ ஒரு தடவை ஃபார்முலா எழுதி ரெண்டுக்குமே இன்புட் பண்ணலாம். ஓகே, ஃபார்முலா எழுதியாச்சா. ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு, எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. ஓகே, ஒரு டேர்ம் எக்ஸாகவும் இன்னொரு டேர்ம் ஒய்யாகவும் கன்சிடர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஏன்ற இடத்துல எக்ஸ் டேர்முக்கு எக்ஸ் ஸ்கொயர்,
ஆறுன்றதுல எக்ஸ் பவர் n -1 டிவைடட் பை ஆறுன்ற இடத்துல எக்ஸ் -1 மைனஸ் போட்டு இந்த இடத்துல ஒய் டேர்ம்ஸு இங்கே இருக்குமா ஓகே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் டாட் n டேர்ம்ஸ்ன்னு இருக்கும் ஓகேவா மைனஸ் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 டாட் n டேர்ம்ஸ்ன்னு இருக்கும் ஓகேவா இப்போ இந்த டேர்முக்கு எழுதிச்சு ஒய் டேர்முக்கு ஏன்ற இடத்துல ஒய் ஸ்கொயர் ஆறுன்ற இடத்துல ஒய் பவர் n -1 டிவைடட் பை ஒய் -1 இது அப்படியே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது கொஷினை பாருங்கள் எல்ஹெச்எஸ் எடுத்தோம் ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு கொஷினை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இங்கே என்ன ஃபார்மேட்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யை ஒவ்வொரு டேர்மோட நீங்கள் மல்டிபிள் 3 டேர்ம்ஸ் இருக்குது 3 டேர்ம்ஸோட மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும் செகண்ட் டேர்ம் வந்து எக்ஸ் கியூப் ஒய் கியூப் அப்படியே பவர் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்களேன் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகே இந்த மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஃபர்தராக ஸ்டெப் ஈஸியாக இருக்குது ஏஎன் ஃபார்ம் எஸ்என் ஃபார்மில் இன்புட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே தேங்க்யூ